எரேமியா 22, 29, 30. தேசமே 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 கர்த்தருடைய வார்த்தையை கேள். எத்தனை தடவை? 3. ஓ எர்த் 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 ஹியர் தி வேர்ட் ஆஃப் தி லார்ட். சொல்றது யாரு? ஜெரேமியா. ஜெரேமியா தி ப்ராஃபட். விளையாட்டு எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு இப்ப சொல்றேன். அடுத்தது, இந்த புருஷன் சந்தானமற்றவன், தன் நாட்களில் வாழ்வு அடையாதவன் என்று இவனை குறித்து எழுதுங்கள். அவன் வித்தில் ஒருவனாகிலும் வாழ்வடைந்து தாவீதின் சிங்காசனத்தில் வீற்றிருந்து யூதாவில் அரசால போகிறது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். எங்க எழுது? எங்க எழுது? ஓ எர்த் 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 எங்க எழுது? அப்படின்னா என்ன? மண்ணுன்னு அர்த்தம். எங்க எழுது? இத மண்ணில் எழுது. ரெக்கார்ட் திஸ்னு வரும். திஸ் இஸ் வாட் த லார்ட் சேஸ், லெட் த ரெக்கார்ட் ஷோ தட் திஸ் மேன் யோயாக்கீம், இவர் பேர் என்னது? யோயாக்கீம் was a childless, is a failure, for none of his children will succeed him on the throne of David to rule over Judah. அதே GWT ல பாத்தீங்கன்னா, this is what the Lord says, write this about Joach, he will be childless, இவனுக்கு குழந்தை இருக்காது, he won't prosper in his lifetime, இவன் வாழ்நாள்ல இவனால என்ன செய்ய முடியாது? ப்ராஸ்பர் ஆக முடியாது. ஓகே, இவனுக்கு பிள்ளையும் பெறாது, இவனுடைய வித்திலிருந்து ஒருத்தம் கூட ராஜாவாக முடியாது. இதை எங்க எழுது? மண்ணில் எழுது. மண்ணில் எழுது. யார் ரெக்கார்டு பண்றா இப்போ? மண்ணு. இப்போ ஒன்றும் இல்லைங்க, இப்போ நான் பேசிட்டு இருக்கிறத 2 கேமரா, கம்ப்யூட்டர்ஸ் இதெல்லாம் சேர்ந்து என்ன செய்யுது? ரெக்கார்ட் பண்ணுது. அட் த சேம் டைம் நீங்க வீட்டில் போனாலும் இந்த ரெக்கார்டை என்ன செய்யலாம்? பார்க்கலாம். நம்ம ரைட்? ஃபேஸ்புக்கில், டிவியில், யூடியூப்ல இது ஓடுது. இது ரெக்கார்டு செய்யப்படுகிறது. என் கூட இருக்கீங்களா இல்லையா? அதே தான். நீங்க வாழ்வடையக்கூடாது, நீங்க வாழக்கூடாது, நீங்க நாசமா போகணும் அப்படின்னு எவனோ ஒருத்தன் ரெக்கார்டு பண்றான். ஆனா இங்க கடவுள் சொல்றாரு, எரேமியாவை கொண்டு இத தேசத்திட்ட சொல்லு, மீன்ஸ் லேண்ட்கிட்ட சொல்லு, மீன்ஸ் மண்ணுகிட்ட சொல்லு. இவனுடைய வம்சத்திலிருந்து ஒருத்தனுக்கும் குழந்தை பிறக்கூடாது, இவன் தான் இந்த வம்சத்துல கடைசியா இருக்கணும். ஹலோ, என் கூட இருக்கீங்களா? இவன் தான் இவனுடைய வம்சத்துல சந்தானமற்றவன், மீன்ஸ் பிள்ளை இல்லாதவன். என்னது? பிள்ளை இல்லாதவன். ஏன் விச் கிராஃப்ட் பண்றவங்களாம் மண்ணை எடுக்கிறான் தெரியுமா? அவன் அதை எடுத்து அவன் என்ன சொல்றானோ அதை அப்படியே ரெக்கார்டு பண்ணும். நான் ஏன் 3 தடவை சொல்றேன்? நான் ஏன் அது என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா? தனியா வந்து ப்ராஃபட் ஏன் 3 தடவை சொல்றீங்க? ஏன்னா நம்ம சொல்றத கடவுள் படைச்சு வச்சிருக்கிற எல்லா காரியங்களும் கேட்குது. கடவுள் பேசினார்னா ஸ்கைக்கு வரும், ஸ்கையிலிருந்து நேரா பூமிக்கு வரும், மீன்ஸ் எர்த்துக்கு வரும். அப்ப ரெக்கார்ட் பண்றது யாரு? பூமி. இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? பூமியில தான் இருக்கீங்க. நீங்க வாழணுமா வாழக்கூடாதான்னு முடிவு பண்றது யார் தெரியுமா? எர்த்து தான். யோயாக்கீம் இருக்கணுமா வேண்டாமான்னு சொல்லி முடிவு பண்றது யாரு? மண்ணு. அப்ப மண்ணு ஒரு மானிட்டர் ஸ்பிரிட். உன்னை பத்தி சொல்லிட்டானா அது உன்னை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். அடுத்து உன்னை டெவலப் பண்ண விடாது. நீங்க எங்க போனாலும் உங்களுடைய கேட் க்ளோஸ்டாவே இருக்கும். ஈவன் உங்களுடைய பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ப்ராஃபிட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது. ஓகே போ, ஆனா அது எனக்கு கிடைக்காம இருக்கு. அது எனக்கு கிடைக்காம இருக்கு. ஏன்? பிகாஸ் சம்திங், ஏதோ ஒரு ஸ்பிரிட் ரெக்கார்ட் பண்ணி உன்னை மானிட்டர் பண்ணிட்டு இருக்கு. கடவுள் சொல்றாரு, இவனை பத்தி எங்க எழுது? மண்ணில் எழுது. எழுதுறவர் யாரு? ப்ராஃபட். அப்ப எழுதுனா அது அப்படியே நடக்கும். எழுதுனா அது அப்படியே நடக்கும். தட்ஸ் இட். ஒரு ஸ்திரீ தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லி இயேசு கிட்ட கூப்பிட்டு வந்தாங்க. எஸ் ஆர் நோ? மொத்த பேரும் கல்லு வச்சுக்கிட்டு இருக்கான். மொத்த பேரும் கல்லு வச்சுக்கிட்டு இருக்கான். ஜீசஸ் ஒன்றும் பண்ணல. கீழே குனிஞ்சாரு, மண்ணுல கைய வச்சாரு, மொத்த ஜூஸும் அலைட் ஆயிட்டான். எழுதிட்டாரு மக்கா. சோழி முடிஞ்சுதுரா. சின்னசுல இருந்து பெருசு வரைக்கும் மொத்த பேரும் கல்ல போட்டான். நம்ம என்ன படிச்சிருக்கோம் இது வரைக்கும்? இயேசு மண்ணிலே. எழுதுனா எத்தனை பேர் எழுத முடியும் சொல்லுங்க பார்க்கலாம்? எழுதுன மொத்த பேர் எழுத முடியுமா? ஒன்றும் இல்லை.
இங்கே இருக்கிறவன் மொத்த பேரையும் நான் லாக் பண்ணுறேன்னு சொல்லி எழுதணும். மொத்த பேரும் லாக்கு, மொத்த பேரும். இது ஒரு மண்ணும் தெரியறதில்ல. ஏசு எழுதினார். என்ன எழுதினார்? பாவம் செய்யாதன்னு கீழே எழுதினாரா? கிடையாது. என்ன சொல்லுதுங்க? அவனை குறித்து எழுதுனவர் யார்? ப்ராஃபட் ஜெரேமியா. அங்கே கை வைக்க போன உடனே, எழுத ஸ்டார்ட் பண்ண உடனே மொத்த பேரும் பார்த்தான். நம்ம வாழ்க்கையை நம்ம என்ன செய்யக்கூடாது? கெடுத்துக்கூடாது. இந்த அம்மா விட்டுருங்க. மொத்த சின்னஸ் வரைக்கும் தெரிஞ்சிருக்கு. மண்ணில் கை வச்சா அடுத்து நம்மளால வளர முடியாது ராஜா, போட்டிருக்கல்ல ஓடிடு. இதுதான் உண்மை. எங்கே எழுதுனாங்க? மண்ணில். யோயாக்கீமை பற்றி. அப்புறம் அவனால் வர முடிஞ்சுதா? அவனுடைய வம்சத்திலிருந்து ராஜா கூட வரக்கூடாதான். இது கடவுளுடைய கோபம். சாபம் விடுறப்ப மண்ணை தூவி தானே சாபம் விடுறான். அப்போ அதை ரெக்கார்ட் பண்ணுதா இல்லையா? இது மண்ணை எடுத்து உன்னை பற்றி ஏதோ ஒன்று சொல்லி ஊதி விட்டான்னு ரெக்கார்டட். அவ்வளோதான். எவன் பண்ணா ஏது பண்ணான்னு தெரியாது. கடைசி வரைக்கும் அங்கேயும் இங்கேயும் ஜஸ்ட் உங்களை மானிட்டர் பண்ணுறதுக்கு. மானிட்டர் பண்ணி என்ன ப்ராபர்ட் பண்ண போகிறான்? மானிட்டர் பண்ணானே போதும், உன்னை அழிச்சிடலாம். உன்னால் அடுத்து சக்சீட் ஆக முடியாது. அப்போ மண்ணு என்ன செய்யுது? மானிட்டர் பண்ண. அதனால தான் இயேசு கிறிஸ்து கீழே எழுத ஆரம்பித்த உடனே மொத்த பேரும் கல்லை போட்டு ஓடிட்டான். வேணாடா ராஜா. ஏன்னா யூதர்களுக்கு தெரியும் இவர் ப்ராஃபட்னு. யூதர்களுக்கு தெரியும் இவர் யாருன்னு? ப்ராஃபட். மண்ணை தொட்டா விண்ணை தொடலாம். எஸ் ஆர் நோ? எழுதுற எழுத்துல தாண்டி இருக்குது மாப்பிள்ள. எல்லாம் எங்க இருக்குது? எழுதுற எழுத்துல தான் இருக்கு.